12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகை நுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.7 இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். இரண்டாம் வகைக்கெழு சோதனையை பயன்படுத்தி இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க என 3 சப்டிவிஷன்கள் வினாவில கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் வகைக்கெழு சோதனையை பயன்படுத்தி அறுதி மதிப்புகள் கணக்கிடணும்னா சார்பு f(x)ஐ ஒரு முறை வகைப்படுத்தி f'(x)ம் இரண்டாம் முறை வகைப்படுத்தி f'(x)ம் கணக்கிடணும். இந்த f'(x) பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திட்டு எக்ஸின் மதிப்புகள் கணக்கிடணும். அந்த எக்ஸின் மதிப்புகளுக்கு பேர் என்னவா இருக்குன்னா நிலை எண்களாக அமையும். அடுத்து f'(x)ல அந்த நிலை எண்களை பிரதியிட்டு அந்த நிலை எண்களில் பிரதியிடும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பானது <0 இருந்தது அப்படின்னா ஆப்போசிட்டாக சொல்லுவோம், எதிர்மறையாக குறிப்பிடுவோம். <0 பெரும மதிப்பாகவும் <0 இருந்ததுன்னா சிறும மதிப்பையும் பெறும். =0 எந்த ஒரு மதிப்பையும் காட்டவில்லை அப்படின்னா அறுதி மதிப்புகள் அந்த புள்ளிக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். இதுதான் இரண்டாம் வகைக்கெழு சோதனையை பயன்படுத்தி இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் கணக்கிடுவதற்கான நிபந்தனை. முதல் சார்பு சப்டிவிஷன் 1ல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு f(x) என்பது -3x⁵5 + 5x⁻3 f'(x) கணக்கிடலாம். f'(x) என்பது -3 கீழே அப்படியே இருக்கும். 5x⁵ வகையீடு 5 முன்னாடி வந்துடும், அடுக்கில் 1 குறையும் பொழுது 5x⁴ + 5 பெருக்கல் x³ வகையீடு 3 பெருக்கல்ல வந்துடும். எக்ஸின் அடுக்கில் 1 குறையும் பொழுது 3x². இதை பெருக்கிட்டோம்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 15 x⁴ + i3 15 ஒரு x². f'(x) கணக்கிடலாம். f'(x) -15 கீழே அப்படியே எழுதிடுறோம். x⁴ வகையீடு 4 முன்னாடி வந்துடும், அடுக்கில் 1 குறையும் பொழுது 4x³ + 15 பெருக்கல் x² வகையீடானது 2x. 15 பெருக்கல் 4 60 -60 x⁻3 + 5 30x. கணக்கிட வேண்டியது எக்ஸின் மதிப்பை கணக்கிடுவதற்கு f'(x) பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தலாம். f'(x) ஆனது -15 x⁴ + 15 x⁻2 = 0. இதிலிருந்து எக்ஸின் மதிப்புகள் கணக்கிடுவதற்கு இரு உறுப்புகள்லையும் ஒரு 15 பொதுவாக இருக்குது. முதல் உறுப்பு எதிர்குறியில் இருக்கிறதுனால -15 வெளியில் எடுத்துடலாம். x⁴ x⁻2ல் x⁻2 பொதுவாக இருக்கிறனால அதை வெளியில் எடுத்துட்டோம்னா 4ல் 2 போயிடுச்சுன்னா மீதம் 2 இருக்கும். அப்போ x². மைனஸ் குறியில் வெளியே எடுத்தனால இரண்டாவது எண் ப்ளஸ்ங்கிறது மைனஸ் ஆகிடும். அப்போ x⁻2 வெளியில் எடுத்துட்டு 15 வெளியில் எடுத்துட்டு மீதம் அமையக்கூடிய மதிப்பு 1. -15 வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல 0 ஆகிடும். மீதம் அமையக்கூடியது x² பெருக்கல் x² - 1 = 0. இரு உறுப்புகளையும் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திக்கலாம். x² - 1 = 0. x² = 0னா எக்ஸின் மதிப்பு 0. அதே போல் x² - 1 = 0னா -1 வலதுபுறம் போகிறப்ப +1 ஆகும். x² மதிப்பு 1. x² 1னா எக்ஸின் மதிப்பானது +or-1. எனவே தேவையான நிலை எண்கள் அல்லது நிலை புள்ளிகள்னு நம்ம குறிப்பிடலாம். 0 ஒரு மதிப்பு, +1 ஒரு மதிப்பு, -1 ஒரு மதிப்பு. இந்த 3 நிலை எண்களையும் f'(x)ல் குறிப்பிடலாம். f'(0) x = 0 எனும் பொழுது f'(0) மதிப்பு f'(x)ங்கிறது என்னது -60 x⁻3 + 30x. அப்போ இரண்டு உறுப்புகள்லையுமே x இருக்கிறதுனால மதிப்பு 0 ஆகிடும். f'(x) 0ன்னு எந்த ஒரு குறியையும் காட்டவில்லை. எனவே f(x) ஆனது x = 0ல் f(x) ஆனது அறுதி மதிப்புகள் பற்றி எந்த தகவலையும் தரவில்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்த மதிப்பை பிரதியிடலாம். x = 1 என பிரதியிடும் பொழுது f'(1) மதிப்பு -60 பெருக்கல் 1³ மதிப்பு 1 + 30 பெருக்கல் 1. -60 + 30 எனும் பொழுது -30 மதிப்பு. -30 என்பது <0 இருக்குது. <0னா பெரும மதிப்பை பெறும். எனவே x = 1ல் f(x) ஆனது பெருமமாகும். இப்போ பெரும மதிப்பு கணக்கிடலாம். பெரும மதிப்பு எப்படி கணக்கிடலாம்னா இந்த 1ங்கிற மதிப்பை f(x)ல் பிரதியிடலாம். f(1) என்பது f(x) என்ற சார்பு என்னன்னு கொடுக்கப்பட்டு இருக்கு வினாவில்
மைனஸ் 3 எக்ஸின் அடுக்கு 5 ப்ளஸ் 5 எக்ஸின் அடுக்கு 3. அப்போ மைனஸ் 3 எக்ஸின் அடுக்கு 5 1 அடுக்கு 5 ப்ளஸ் 5 எக்ஸின் அடுக்கு 4 எக்ஸின் அடுக்கு 3 1 அடுக்கு 3 மைனஸ் 3 ப்ளஸ் 5 மதிப்பானது ப்ளஸ் 2 ஆகும். இதான் பெரும மதிப்பு. அடுத்து பார்த்துட்டோம்னா மைனஸ் 1 பிரதியிட்டு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கணக்கிடலாம். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எனும் பொழுது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் மைனஸ் 1 மைனஸ் 60 பெருக்கல் எக்ஸுக்கு மைனஸ் 1 ப்ளஸ் 30 பெருக்கல் மைனஸ் 1 சுருக்கும் பொழுது மதிப்பு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 60 மைனஸ் 30 மதிப்பு 30 என்பது கிரேட்டர் தென் 0. ஆப்போசிட்டாக தான் மதிப்பு கணக்கிடும் மதிப்புகள் அமையும். கிரேட்டர் தென் 0னா சிறும மதிப்பை பெறும். எனவே எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது சிறுமமாகும். அப்படி சிறுமமாக இருந்தது அப்படின்னா சிறும மதிப்பை வந்து கணக்கிடணும். இந்த மைனஸ் 1ங்கிற மதிப்பை எஃப் ஆஃப் எக்ஸில் பிரதியிடலாம். சிறும மதிப்பு எஃப் ஆஃப் மைனஸ் 1 எனும் பொழுது 3 பெருக்கல் எக்ஸின் மதிப்பு என்னது மைனஸ் 3 பெருக்கல் எக்ஸின் அடுக்கு 5 மைனஸ் 3 பெருக்கல் மைனஸ் 1 பவர் 5 ப்ளஸ் அடுத்த மதிப்பு 5 பெருக்கல் எக்ஸின் அடுக்கு 3 5 பெருக்கல் எக்ஸின் மதிப்பு மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 3 மைனஸ் 5 முறை பெருக்கும் பொழுது மைனஸ் குறி ப்ளஸ் 5 பெருக்கல் 3 முறை பெருக்கும் பொழுது மைனஸ் குறி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 எனும் பொழுது மதிப்பானது 2 ஆகும். மைனஸ் 2 ஆகும். மைனஸ் 2 என்பது சிறும மதிப்பு. தேர்ஃபோர் தீர்வு இடஞ்சார்ந்த பெருமம் என்பது இடஞ்சார்ந்த பெருமம் எந்த மதிப்புல பெருமம் அடையுது 1ல் பெருமம் அடையுது. பெரும மதிப்பானது 2. இடஞ்சார்ந்த சிறுமம் இடஞ்சார்ந்த சிறுமம் சிறும மதிப்பை அடையக்கூடிய புள்ளி மைனஸ் 1 சிறும மதிப்பானது மைனஸ் 2 ஆகும். இனி இரண்டாம் சப்டிவிஷனுக்கு வரும். சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸ் லாக் எக்ஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸ் லாக் எக்ஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கணக்கிடுறோம். யூவியின் யூவியை பயன்படுத்திட்டு வகைப்படுத்துகிறோம். யூவி டேஷ் என்பது uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ் ஆகும். ஒரு உறுப்பை நிலையாக வச்சுட்டு மற்றொரு உறுப்பை வகைப்படுத்தணும். முதல் உறுப்பு எக்ஸை வச்சுட்டு லாக் எக்ஸை வகைப்படுத்தும் பொழுது 1/x. அடுத்து லாக் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை வகைப்படுத்திட்டோம்னா 1. எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆக போக 1 ப்ளஸ் 1 பெருக்கல் லாக் எக்ஸ். லாக் எக்ஸ் என்பது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் மதிப்பு. அடுத்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கணக்கிடலாம். 1 வகைப்படுத்தும் பொழுது 0 ஆகிடும். லாக் எக்ஸின் வகையீடானது 1/x ஆகும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை தான் 0க்கு சமப்படுத்திட்டு நிலைப்புள்ளி கணக்கிடுவோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆனது 1 ப்ளஸ் லாக் எக்ஸு சமம் 0. இதில் லாக் எக்ஸ் இடதுபுறம் வச்சுட்டு 1 வலதுபுறம் போகிறப்போ மைனஸ் 1. அடிமானத்தில் எதுவுமே இல்லைன்னா இங்கே இருக்கிறதா அர்த்தம். மடக்கையில் இருக்கக்கூடியதை அடுக்கு மதிப்புக்கு மாற்றும் பொழுது இங்கே அடிமானமாக இருக்கக்கூடிய தான் அடுக்குலையும் அடிமானமாக இருக்கும். வலதுபுறம் இருக்கக்கூடிய மைனஸ் 1 தான் மேலே பவர்லையும் எக்ஸு தான் தீர்வாகவும் அமையும். இ பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 1ன்னு இருபுறமும் மாற்றி அமைச்சிடலாம். இ பவர் மைனஸ் 1 என்பதை 1/eன்னு குறிப்பிடலாம். எக்ஸின் மதிப்பானது 1/e என கிடைக்கிறது. இதுதான் நிலை எண். எனவே நிலை எண்ணானது ஒரே ஒரு மதிப்பு தான் 1/e தான். இந்த நிலை எண்ணை எஃப் டபுள் டேஷ் ஆஃப்ல எக்ஸில் பிரதியிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1/e எனும் பொழுது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1/e. எஃப் டபுள் டேஷ் என்பது 1/x. 1/xின் மதிப்பு 1/e. இ அடுக்குக்கு மேலே நியூமரேட்டருக்கு போகிறப்ப பெருக்க 1 பெருக்கல் இ எனும் பொழுது e/1ன்னு வரும். மதிப்பு இ. இயின் அடுக்கு என்னவா இருந்தாலுமே அந்த மதிப்பு பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0வா இருந்ததுன்னா ஆப்போசிட்டாக சிறும மதிப்பை பெறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/eயில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது சிறுமம் பெறும். சிறுமம் ஆகும். சிறும மதிப்பு கணக்கிடலாம். சிறும மதிப்பு என்னது எஃப் ஆஃப் 1/e. எஃப் ஆஃப் 1/e எனும் பொழுது எக்ஸ் பெருக்கல் லாக் எக்ஸ். எக்ஸின் மதிப்பு 1/eன்னு பிரதியிடுறோம். லாக் ஆஃப் எக்ஸ் 1/e. இதை சுருக்கலாம். 1/e பெருக்கல் லாகு 1/e ஈன் அடுக்கு மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதை பெருக்கும் பொழுது லாகின் அடுக்கு விதியை பயன்படுத்திட்டோம்னா 1/e பெருக்கல் அடுக்கில் இருக்கக்கூடிய மைனஸ் 1 நமக்கு முன்னாடி வந்துடும். மைனஸ் 1 பெருக்கல் லாக் ஈன்னு வரும். மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் 1/e இன்ட்டு லாக் இ. மைனஸ் 1/e இன்ட்டு லாக் இ. லாகில் அடிமானத்தில் இ தான் இருக்கும். அப்போ அடிமானமும் மதிப்பும் ஒன்றாக இருந்ததுன்னா அதனுடைய மதிப்பு 1 ஆகும். எனவே மைனஸ் 1/e என்பது தான் சிறும மதிப்பு. எனவே இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு therefore இடஞ்சார்ந்த சிறுமம்
மைனஸ் 1/e. அல்லது வேற எப்படி எழுதிக்கலாம்னா இ அடுக்குக்கு உயர்த்திக்கிட்டோம்னா முன்னாடி மைனஸ் குறி மைனஸ் இ பவர் மைனஸ் 1ன்னு இதற்கான தீர்வை குறிப்பிடலாம். மூன்றாம் சப்டிவிஷன் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸின் அடுக்கு 2 இ பவர் மைனஸ் 2x வகைப்படுத்தலாம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அதே யூவி தான் பயன்படுத்துகிற எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு இ பவர் மைனஸ் 2x வகைப்படுத்தலாம். இ பவர் எக்ஸின் வகையீடானது இ பவர் மைனஸ் 2x தான். இதை வகைப்படுத்திட்டோம்னா எக்ஸை வகைப்படுத்தும் பொழுது 1 பெருக்கல் மைனஸ் 2 எனும் பொழுது மதிப்பு மைனஸ் 2. அடுத்து பிளஸ் வி யூ டேஸ் இ பவர் மைனஸ் 2x எக்ஸ் ஸ்கொயரை வகைப்படுத்திட்டோம்னா மதிப்பு 2x. எக்ஸ் ஸ்கொயரின் வகையீடு 2x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2x ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2x ப்ளஸ் 2x பெருக்கல் இ பவர் மைனஸ் 2x. இரு உறுப்புகள்லையும் ஒரு இ பவர் மைனஸ் 2x பொதுவாக இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஆகும். ப்ளஸ் 2x. இதிலிருந்து எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கணக்கிடலாம். இ பவர் மைனஸ் 2x அப்படியே வச்சுட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை வகைப்படுத்தும் பொழுது எக்ஸ் ஸ்கொயரின் வகையீடு 2x முன்னாடி இருக்கக்கூடிய 2ஓட பெருக்கும் பொழுது மைனஸ் 4x. எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு 1 பெருக்கல் 2 2. யூ வி டேஷ் எழுதிட்டோம். அடுத்து வி மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x அப்படியே எழுதிட்டு யூ டேஷ் இ பவர் மைனஸ் 2xின் வகையீடு மைனஸ் 2xன்னு எழுதியாச்சு. அடுத்து அடுக்கின் வகையீடு என்பது எக்ஸை வகைப்படுத்திட்டோம்னா 1 பெருக்கல் மைனஸ் 2 எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் 2. இப்போ இந்த இரு உறுப்புகள்லையும் ஒரு இ பவர் மைனஸ் 2x பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். ப்ராக்கெட்டில் மீதம் அமையக்கூடியது முதல் உறுப்பில் மைனஸ் 4x ப்ளஸ் 2, இரண்டாம் உறுப்பில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு மைனஸ் 2 பெருக்கல் மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x. இதை சுருக்கலாம். இ பவர் மைனஸ் 2x ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்பு மைனஸ் 2x ப்ளஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 4x. இதை சுருக்கும் பொழுது இ பவர் மைனஸ் 2x எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு 1 தான் இருக்குது 4x ஸ்கொயர். எக்ஸ் உறுப்பு 2 உறுப்புகள் மைனஸ் 4x எனும் பொழுது மைனஸ் 8x ப்ளஸ் மாறிலி மதிப்பானது 2. மாறிலி மதிப்பானது 2 என கிடைக்கிறது. இந்த மதிப்பை தான் நம்ம பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துவோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திட்டு மதிப்புகள் கணக்கிடுவோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனும் பொழுது இ பவர் மைனஸ் 2x பெருக்கல் மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x சமம் 0. இ பவர் மைனஸ் 2x சமம் இதை தனியாக பூஜ்ஜியத்திற்கும் மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x இந்த மதிப்பை தனியாக பூஜ்ஜியத்திற்கும் நம்ம பிரதியிடலாம், சமப்படுத்திக்கலாம். இ பவர் மைனஸ் 2x என்பதை 1/e பவர் 2xன்னு கொடுக்கலாம் சமம் 0. பகுதி மதிப்பு நமக்கு எப்போவுமே பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது. எனவே இந்த இ பவர் மைனஸ் 2x என்பது நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் ஏற்புடைய மதிப்பாக அமையும். அடுத்த ஒன்றில் ஒரு மைனஸ் 2x பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா முதல் உறுப்பில் மீதம் இருக்கக்கூடியது ஒரு எக்ஸ், இரண்டாம் உறுப்பில் மைனஸ் குறிய வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மதிப்பானது மைனஸ் 1 சமம் 0. மைனஸ் 2 வலதுபுறம் போகிறப்ப 0 ஆயிடுச்சுன்னா எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 1 சமம் 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 1 சமம் 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒரு மதிப்பு, மைனஸ் 1 வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் 1 ஆகும். எனவே நிலைப்புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிலைப்புள்ளிகளானது 0,1. இந்த 0,1 என்ற மதிப்புகளை வச்சு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸின் குறியீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0ன் மதிப்பு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் இ பவர் மைனஸ் 2x அப்போ இ பவர் மைனஸ் 0 4x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 2ன்னு இருக்குது. அப்போ முதல் 2 உறுப்புகளும் 0 ஆகிடும். அடுத்து ப்ளஸ் 2 மட்டும்தான் இருக்குது. இ பவர் 0ன் மதிப்பு 1 பெருக்கல் 2 எனும் பொழுது மதிப்பு 2 என்பது கிரேட்டர் தன் 0 சிறும மதிப்பை பெறும் 0ல். அடுத்து எக்ஸுக்கு 1 என பிரதியிடும் பொழுது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 இ பவர் மைனஸ் 2 பெருக்கல் 1 4xின் அடுக்கு 1 எனும் பொழுது 1 மைனஸ் 8 பெருக்கல் 1 ப்ளஸ் 2 இ பவர் மைனஸ் 2 பெருக்கல் 4 மைனஸ் 8 ப்ளஸ் 2. இதை சுருக்கிக்கிட்டோம்னா 4ஐயும் 2ஐயும் கூட்டும் பொழுது 6 மைனஸ் 8 எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் 2 மைனஸ் 2 பெருக்கல் இ பவர் மைனஸ் 2 இ பவர் மைனஸ் 2 பெருக்கல்ல இருக்கிறத கீழே வகுத்தலுக்கு கொண்டு வரப்போ மைனஸ் 2/1/e ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். மைனஸ் 2/e ஸ்கொயர் எதிர்குறியில் இருக்கிறதுனால எப்போவுமே லெஸ் தென் 0 தான் இருக்கும். லெஸ் தென் 0னா பெரும மதிப்பை பெறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது பெருமம் ஆகும். அதே போல் சிறுமம் அப்படிங்கிறது எந்த புள்ளியில் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல்
எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது சிறுமம் ஆகும். இனி மதிப்புகள். பெரும மதிப்பு சிறும மதிப்பு கணக்கிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 என பிரதியிடும் பொழுது மதிப்பு எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் ஈக்குவல் டு 0 என பிரதியிடும் பொழுது எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனும் பொழுது எஃப் ஆஃப் பூஜ்ஜியத்தின் மதிப்பு எஃப் ஆஃப் பூஜ்ஜியத்தின் மதிப்பு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற மதிப்பு என்னது எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் இ பவர் மைனஸ் 2 எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் இ பவர் மைனஸ் 2 எக்ஸ் எப்படி பூஜ்ஜியம்னு கொடுக்கும் பொழுது மதிப்பு பூஜ்ஜியம் தான் ஆகும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 என பிரதியிடும் பொழுது எஃப் ஆஃப் ஒன்றின் மதிப்பானது எஃப் ஆஃப் ஒன்றின் மதிப்பு 1 பெருக்கல் இ பவர் மைனஸ் 2 பெருக்கல் 1 இருக்கு. 1 பெருக்கல் இ பவர் மைனஸ் 2 எனும் பொழுது இ பவர் மைனஸ் 2 இதை 1 பை இ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ பெரும மதிப்பு என்பது 1 பை இ ஸ்கொயர், சிறும மதிப்பு என்பது 0 ஆகும். தேர்ஃபோர் தீர்வு இடஞ்சார்ந்த பெருமம் 1 பை இ ஸ்கொயர், இடஞ்சார்ந்த சிறுமம் 0 ஆகும். தேங்க்யூ.